வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம்னா இன்டிகிரேட்டிங் அண்ட் டெவலப்பிங் த லோ காஸ்ட் பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் இன் ஐஓடி டிவைஸ் டிசைன். கம்மி விலையில் நம்ம ஒரு சிங்கிள் செல் பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட்டை உருவாக்குவோம். இந்திய மதிப்புப்படி அதனுடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், 60லேருந்து 70 ரூபாய் வரை. ஒரு எண்டில் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணணும், அப்புறம் அவுட்புட்டில் லித்தியம் அயான் சிங்கிள் செல் பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த சிம்பிள் சர்க்கியூட் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ண பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இந்த சிம்பிள் சர்க்கியூட்டை உங்களுடைய ஐஓடி ப்ராஜெக்ட் டிசைன்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ண மெயின் சிப் என்னதுன்னா MCP73811 இல்லைனா MCP73812. நீங்கள் கரண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 5 பின்ஸை வச்சுட்டு அவுட்புட் எடுத்து நம்ம பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா ஷீட்டில் நம்மளால் பார்க்க முடியுது, சிங்கிள் செல் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சிப் பயன்படுத்தியிருக்கோம். இதை தவிர 2 செராமிக் கெப்பாசிட்டர்ஸையும் ஒரு ரெசிஸ்டரையும் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். இந்த வகையான ஸ்மால் சென்சார் நோடை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சர்க்கியூட்டை இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேட்டரியிலே ரன் ஆகும். அதனால் இந்த பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம இங்கே MCP73811 இந்த டிசைனுக்காக பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு அவுட்புட்டில் 500 mA தேவைன்னா நீங்கள் MCP73812 பயன்படுத்திக்கலாம். இதுதான் 5 பின் ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா VDD பின் இன்புட், அதுக்கப்புறம் V பேட்டரி அவுட்புட் பின்னாக இருக்குது. இதை நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிப்போம். அப்புறம் VSS நெகட்டிவ் பின்னாக இருக்குது. இதை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிப்போம். இதுதான் சர்க்கியூட்டோட 3D வியூ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் உருவாக்கப்பட்ட காயின் ஷேப்டு போர்ட்லாம் இருக்குது. நம்ம பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட்டை இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக இது பயன்படுது. இதுதான் ப்ரோக்ராமிங் பின். கரண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணலாம். இதை வச்சு நம்ம சர்க்கியூட்டில் கரண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டரை பயன்படுத்திக்கிறோம். V பேட்டரி பின்னுக்கு 2 கெப்பாசிட்டர்ஸ் தேவைப்படுது. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.7 மைக்ரோஃபாரடே. இந்த சிப்பு 3 வகையான சார்ஜிங் மோட்ஸை தரும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மோட், சார்ஜ் டெர்மினேஷன் மோட், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் மோட். இதுதான் ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணிக்கலாம். 3.3 பேட்டரி ரீசார்ஜுக்காக உங்களுக்கு என்ன தேவைன்னா 2 கிலோ ஓம் ரெசிஸ்டர் தேவை. இந்த MCP73811 சிப்புக்கு ரெசிஸ்டர் தேவையில்லை. இது MCP73811 சிப். இங்கே தான் எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த சர்க்கியூட் டயக்ராமில் உங்களால் எல்இடியை பார்க்க முடியும். இது சார்ஜிங் ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் PCBயை டிசைன் பண்ணதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸை சால்டர் பண்ணணும். இந்த சர்க்கியூட்டை சார்ஜ் பண்ணும்போது லோடுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே சமயத்தில் லோடில் பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னல் சர்க்கியூட்டை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் தேவைன்னா ப்ரீவியஸ் சர்க்கியூட்டில் ஸ்விட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்ப்போம். இதுதான் பேட்டரி சார்ஜர் இன்டிகிரேட்டட் IoT சென்சார். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், LED பேட்டரி சார்ஜிங் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் வீட்டில் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு பகிருங்க. நன்றி.